ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃப்ரீயாக எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லேப்பில் இருக்கிற உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தரால் பார்க்க முடியாது. கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு மண்பானை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மண்பானை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலேயே அடைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இன்னொருத்தங்க எப்படி பார்த்து அதை வாங்குவாங்க. கரெக்டாக. ஸோ நீங்கள் இன்னொருத்தங்க பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஷாப்பில் கொண்டு கொடுக்கணும். இல்லைனா நீங்களே ஒரு ஷாப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷாப்பில் கொண்டு அந்த பானையை வச்சா மட்டும்தான் இன்னொரு ஆள் வந்து பார்க்க முடியும். கரெக்டாக. அது மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ஒரு வெப்சைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டு ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். அப்படி ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்னொருத்தரால் உங்கள் வெப்சைட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா Pantheon .io அப்படின்னு உங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் சைன் அப் வித் கூகுள் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், ஸோ உங்கள் லாஸ்ட் நேம் செலக்ட் யுவர் கண்ட்ரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே இருக்கிற 2 செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட Pantheon பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போது நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளாடி ஒரு சைட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம முதல்ல க்ரியேட் நியூ சைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு 3 ஆப்ஷன் கேட்குதா. ஸோ நம்ம எதை வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை WordPress யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஸோ இந்த WordPress அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட Pantheon சைட்டோடைய நேம் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வச்சு தான் உங்களோட வெப்சைட்டை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ நான் என்ன ஒஃபிஷியல் ஒஃபிஷியல் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட WordPress வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் WordPress வந்து இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே விசிட் யுவர் Pantheon சைட் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து செட்டப் யுவர் ஒர்க் ஃப்ளோ, எஸ் கைட் மீனோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை உங்களை கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்ல. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட டேஷ்போர்ட். ஓகேவா, Pantheonோட டேஷ்போர்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து WordPress-ஐ டவுன்லோட் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணலை, டவுன்லோட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதை நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு இங்கே விசிட் டெவலப்மெண்ட் சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த WordPress எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த பானையோட எக்ஸாம்பிளே நம்ம வந்து எடுத்துப்போமே. ஸோ ஒரு பானை பண்ணுறதுக்கு தேவையான களிமண் தான் இந்த WordPress. ஓகேவா. ஸோ ஒரு பானை பண்ணணுன்னா நமக்கு களிமண் தேவை. அது மாதிரி இந்த வெப்சைட் நம்ம பண்ண போகிறது இந்த WordPress வச்சுட்டு தான் நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அந்த WordPress-ஐ டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது உங்களுடைய வெப்சைட்டோட நேம் கேட்கும்.
நம்ம வந்து என்ன நேம் கொடுத்துக்கலாம், டெமோ அப்படின்னு கொடுத்துக்கலாமா, டெமோ சைட் அப்படின்னு கொடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ உங்களோட யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் யூசர் நேம் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வெப்சைட் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் நேமும் கீழே இருக்கிற பாஸ்வேர்டு தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நான் அட்மின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டை நம்ம வந்து அட்மின் வேணாம், ஷைன்11 வெரிவிகா #QWE கொடுத்துக்கலாமா. ஸோ இதை நம்ம வந்து ஒரு இடத்துல சேஃபாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நான் மறந்துடுவேன். ஓகே, நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் கொடுத்துக்கோங்க. info.official@gmail. ஸோ நான் என்னோடய ஜிமெயில் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா கீழே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது சக்ஸஸ்ஃபுல்லி வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இப்போ நார்மலாக திரும்ப ஃப்யூச்சரில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ண யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர் மீ கொடுத்துட்டு இல்லை நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ண உடனே நம்மளோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டு வந்துடுச்சு. ஓகேவா, இதுதான் நம்ம அட்மின் டேஷ்போர்ட். ஸோ இதை தான் நம்ம இப்போது இனிமேல் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து பேந்தேவனில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ க்ரியேட் பண்ணி வேர்ட்பிரஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ண வேர்ட்பிரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டில் வந்து இப்போ நிற்கிறோம். ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பானை பண்ணுறதுக்கான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பானை பண்ண போகிறோம். அதாங்க வெப்சைட்டை பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி வெப்சைட்டை பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரமாகவே சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.